ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாவே கொஞ்சம் சீரியஸான ஆக்ஷன் கலந்த அனிமேவாகவே போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு லவ் அனிமே போடுமே அப்படின்னு நினச்சேன். நியூ ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே ரொம்பவும் சூப்பராகவும் அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்கும். அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு செரி பிளாசம்க்கு கீழே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஜூன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஓகே? ஸோ நீ ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு டோமா சொல்லிட்டு எங்கள் ஹை ஸ்கூலில் ஆரம்பிச்ச அப்புறமா நான் இவன் கிட்ட இந்த கன்ஃபெஷனை பண்ணேன் அப்படின்னு டோமா நினைக்கிறா. இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கா? மச்சி, நீயும் நானும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ் யூ டூ, நம்ம எப்பவுமே ஒன்றா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குறான். அட பாவி, நான் ஒரு பொண்ணு ரியலைஸ் பண்ணுடா அப்படின்னு அவ நினைக்கிறா. என்னோட பேரு டோமோ ஐசவா, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே வர. ஹே டோமோ, உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் பேரு ஜுனிச்சிரோ. நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம். எலமெண்ட்ரியா நாங்க வேற ஸ்கூல்ல படிச்சோம். பட் மிடில் ஸ்கூல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போனோம். அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. டோமோ, புது ஸ்கூல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற, ஓகே? அதுக்கு ஏன் பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை நாளா இவன் என்ன ஒரு பையன் நினைச்சிட்டு இருந்தான்னு அப்படின்னு அவன் நினைக்கிறா. என்ன அமைதியா வந்துட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவா பேக்ல அடிக்கவும் அவ வெக்கப்பட்டு நம்ம ஹீரோ வயிற்றுலேயே குத்துறா. டோமோ, இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த என்ன ஒரு பையனாவே தான் நினைச்சிட்டு இருக்கான். மீசுசோ, நீ அவன் கிட்ட ஏதாச்சும் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு டோமோ கேட்கவும், உனக்கு பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் சொல்றேன், உனக்கு என்ன தேவையோ அதுதான் கிடைச்சிருக்கு. நம்ம எல்கேஜி படிக்கும் போதெல்லாம் உன்னை மண்ணில் விளையாட கூப்பிட்டா நீ வர மாட்டா, பசங்களை தான் போய் அடிச்சிட்டு இருப்ப. பொண்ணுங்க கேம் விளையாடுவான்னு உன்னை எத்தனை மட்டும் கூப்பிட்டுருப்பேன். நீ பசங்க கூட போய் விளையாண்டுட்டு இருந்தா அவன் உன்னை பொண்ணா நினைக்கிறதுக்கு பதில் நீ பேசாம பையனா மாறிடு. அதுதான் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு விஷயம் தான் உன்கிட்ட பொண்ணு சைஸ்ல இருக்கு, மத்த எதுவும் உன்கிட்ட பொண்ணு மாதிரியே இல்ல. நீ வேணா இனிமே கொஞ்சம் பொண்ணு மாதிரி பேச கத்துக்கோ, அப்பா அவன் ஒரு பொண்ணை உன்னை நோட்டீஸ் பண்ணுவான் அப்படின்னு மீசு சொல்லவும், டோமோ லஞ்சுக்கு நீ என்ன வாங்க போற நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ நானா இன்னும் முடிவு பண்ணல, பட் கேட்டதுக்கு தேங்க்ஸ்னவா சொல்லவும். என்ன கிழவ மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். யாரை பார்த்துடா கிழவன் சொன்னேன் அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகும். கிழவன் சொன்னதுக்கெல்லாம் இப்ப எதுக்கு நீ ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்க நம்ம ஹீரோவா சட்டையை பிடிக்கலாம் நிறுத்திக்கலாம் நம்ம வைக்கப்படவும். நம்ம ஹீரோ நீ பார்த்ததுனால அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் ஓடுறா. உன் மூஞ்சில எல்லாம் அடிபட்டிருக்கு, என்னாச்சுன்னு அவங்க அப்பா கேட்கவும், ஜோன் கூட தான் ஃபைட் பண்ணேன்னு சொல்லவோ, அட்லீஸ்ட் வின்னாச்சு பண்ணியான்னு அவங்க அப்பா கேட்கறாரு. நீங்க தான் அவனுக்கும் சேர்த்து கராத்தே கத்து வச்சிருக்கீங்களா, அது போக நான் ஒரு பொண்ணு, அவன் கிட்ட நான் சண்டை போட்டு எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், நம்ம டோஜோட பெருமையை நீதா காப்பாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவனுக்கு புது புது டெக்னிக்ஸ் கத்து கொடுக்கறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. ஹே டோமா, இன்னமா நீ கோவத்துல இருக்க? நேத்து நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன பஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சங்க பாரு, நீயும் தான் என் மூஞ்சில காயப்படுத்தி வச்சிருக்க. இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்காதப்பா, பேசுப்பா, எங்க சரி பாப்போ அப்படின்னு நம்ம ஹீரோவா வயித்துல கிச்சங்கட்டவோ அவ டென்ஷனாகி நம்ம ஹீரோவை பஞ்ச் விடுறா. சண்டை போட்டதுக்கு அடுத்த நாள் இவன் எப்பவும் இப்படிதான் ரொம்பவே க்ளோஸா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ வைக்கப்பட்டுட்டு, சரி ஓகே நான் பேசுறேன், நார்மலா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, வீட்டுக்கு அவன் கூட ஒன்னா போற, எப்பவும் அவன் கூட தான் சுத்திட்டு இருக்க, லஞ்ச் டைம் மட்டும் ஏன் கூட இருக்கிற அப்படின்னு மீசஸோ கேட்கவும், ஸ்கூல்ல மத்தவங்க பார்த்து நாங்க டேட்டிங் பண்றோம் யாராச்சும் தப்பா பேசிட்டானவா கேட்கவும், ஆனா உனக்கும் அதுல தானே விருப்பம், இதுக்கு நான் ஒரு தீர்வு கொண்டு வரேன் அப்படின்னு மீசஸோ எந்திரிச்சு போறா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் எங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுல அப்படின்னு மீசஸோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகாதுன்னு தான் நான் அந்த பிளானுக்கே வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே டோமோ, அது ஃப்ரைடு சிக்கன் தானே எனக்கு கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டைரக்டா வாங்கி சாப்பிடுவோம். இனிவே இவனுக்கு ஓட்டி விட வச்சிட்டா, இது ஒரு இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு வைக்கப்படுறா. பட் ஆனபின்னு ஒருத்தன் வந்து, அவன் உனக்கும் அவளுக்கும் உள்ள என்ன ஓடுது இல்ல என்ன கேம் நடக்குதுன்னு லவ் மீன் பண்ணி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ கராத்தே பத்தி கேட்கறான் போல நினைச்சிட்டு, சின்ன வயசுல இருந்தே நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், அவளோட கால் ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவோம். அவன் வேற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டான். அவங்களுக்குள்ள என்ன விளையாட்டு நடக்குன்னு ஒருத்தன் கேட்டான். ஜுனிச்சிரோ இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லுவான். அதுல என்ன தப்பு இருக்குன்னு டோமோ கேட்கறா. பட் அவன் கேட்ட அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி மீசஸோ டோமோ கிட்ட சொல்லவோ, என்னடா சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அவ அடிக்கிறா. கேட்டானபே அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜுனிச்சிரோ சொன்னது கராத்தேவை பத்தி தான். அவன் டோமோவை ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லவும், அவ சைஸை பார்த்துமா இவன் கண்டுபிடிக்கல, அவங்கள ஒண்ணு சேர்க்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லவும், ஹே டானபே, சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு தான் இடம் இருக்கு, அந்த ஸ்பாட் என்னோடது, நீ இதுல குறுக்க வராத அப்படின்னு மீசஸோ சொல்றா. நீ உன் கடையை மறந்துட்டியான்னு மீசஸோ கேட்கவும், ஆமா நீயுமானவன் கேட்கறான். ஆமா எனக்கு ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டோமாவை தான் சொல்றாங்க. கிண்டர் கார்டன்ல நம்ம விளையாடும் போதெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம், அப்புறம் ஏன் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மீசஸோ கேட்கவும், சின்ன வயசுல நீ எங்களை வச்சு நல்லாவே ட்ரிக் பண்ணுவ, ட்ரெஷர் எல்லாம் நம்பி நாங்களும் ஏமாந்து போயிருப்போம், பட் கரெக்டா பெரியவங்க எங்களை வந்து திட்டும்போது நீ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எந்த கிளப்லயும் ஏன் ஜாயின் பண்ணலன்னு கேட்கவும், ஏன்னா எதுவுமே கோயட் இல்ல, அதே கிளப்ல சேரலாம், ஆனா டோமோ இல்லாம எனக்கு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை டோமோக்கு நீ இல்லாம வேற ஒரு பையன் கிடைச்சிட்டான்னா அவன் கூட அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி இவா கேட்கவும், நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவளை மலையில தள்ளி விட்டுருதான். ரெண்டு பேரும் ஒருத்தர் மறைச்சுக்கிடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க கூடைய மறந்துட்டீங்களான்னு டோமோ கேட்கவும், நம்ம அமர்லாவை ஷேர் பண்ணி வீட்டுக்கு ஒன்னா போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மீசஸோ நம்ம ஷேர் பண்ணி ஒன்னா போலாமா அப்படின்னு டோமோ கேட்கவும், என்ன பண்ணிட்டு இருக்க டோமோ, அவன் கூட உனக்கு போறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ், ஒழுங்கா அவன் கூட போ அப்படின்னு மீசஸோ அனுப்பி வைக்கிறா. வெக்கப்பட்டு டோமோ கொஞ்சம் தள்ளியே வந்துட்டு இருக்கா. உன் ஷோல்டர் நனைந்து பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், கிளப்ல பிராக்டிஸ் பண்ணதுல என் மேல வேர்பனாத்தம் அடிக்கணும் வா சொல்லவும், பரவாயில்ல கிட்ட வாப்பா, எனக்கு ஒன்னும் அப்படி பேட் ஸ்மெல்
ஸ்மெல்லாம் தெரியல, சொல்லப்போனா எனக்கு ஸ்மெல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளை மோந்து பார்க்கவும் அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து தலை தெறிக்க ஓடுறா. மீசுக்கு ஒன்று தனியா நின்றுட்டு இருக்கவும் கொடையை மறந்துட்டியா, என்னோட அம்பர்லாவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நீ ஏன் கொடையை யூஸ் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நம்ம சொல்லவும் அப்ப நான் அவன் கொடையை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ மட்டும் தனியா கிளம்பிடுதா. டோமா உனக்கு என்னாச்சு, மொத்தமா நனைஞ்சிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஈரமானதுல அவளோட ட்ரெஸ் சீத்ரூவா மாறிடுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து வைக்கப்பட்டு அவகிட்ட கொடையை குடிச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுதான். இந்த ஜோனுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டோமோ யோசிக்கிறா. டோமோ இல்லாததுனால தான் நம்ம ஹீரோ பாய்ஸ் கராத்தே கிளப்லயே ஜாயின் பண்ணல. பட் டோமோ என்னடா பாய்ஸ் கராத்தே கிளப்ல தான் இருக்கிறா. என்னோட காடஸ் அவ வழக்கம் போல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறா அப்படின்னு அந்த கிளப்போட கேப்டன் அவகிட்ட அடி வாங்குறா. கேப்டன் மீசக்கி சாரி அப்படின்னு வா சொல்றா. ஆமா பாய்ஸ் கிளப்ல இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா நம்ம கேட்கவும் எங்க அப்பாவோட டோஜோல நிறைய பாய்ஸ் கூட இருந்து பழகிட்டேன், சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது போக கிளப்போட செலக்ஷன் டைம்ல நான் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி எடுத்துட்டேன், சோ கேர்ள்ஸ் யாரும் என் கூட பிராக்டிஸ் பண்ண வரல, அதான் நான் இங்க வந்தேன் வா சொல்லவும் பாய்ஸ் கிளப்லயே இவ்வளவு தோக்கடிக்க இன்னும் யாரும் இல்ல அப்படின்னு மீசக்கி நினைக்கிறான். என்னெல்லாம் யாரும் பொண்ணாவே நினைக்க மாட்டாங்கன்னு வா சொல்லவும் யார் அப்படி சொன்னது, நீ என் கண்ணுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியற அப்படின்னு மீசக்கி சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தருக்கு நான் பொண்ணு மாதிரி தெரியறேனா, சொல்லுங்க கேப்டன் எந்த விஷயம் என்ன உங்களுக்கு பொண்ணா காட்டுது, அந்த விஷயத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நம்ம சொல்லவும் அவளோட சைஸை பார்த்துட்டு அச்சத்தோ நான் எதையோ பார்க்கல நம்ம சொல்றான். நீங்க என்ன பொண்ணா பாக்கலையா அப்படின்னு வருத்தப்படவும் இல்ல நான் அதை சொல்லல, நிறைய விஷயங்கள் ஒன்னு பொண்ணு மாதிரி தான் காமிக்குது, நீ ஒரு விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நிறைய விஷயங்கள் எனக்கு உன்ட்ட பிடிச்ச மாதிரி இருக்கு, நீ வாமலையே நம்பிக்கை வை, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். மீசக்கி மேல கிரஷ் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோமா அந்த இடத்துக்கு வரா. இந்த பையன் கூட பார்க்க ஹாட்டா இருக்கானேன்னு பார்க்கும்போது இல்ல அது ஒரு ஸ்கர்ட் போட்டுருக்கிற பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுங்க ஷாக் ஆகுறாங்க. உனக்கு தெரியுமா டோமோக்கு கிளப்ல புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா அப்படின்னு மீசஸ் சொல்லவும் அவளோட பேண்ட் நம்ம ஹீரோ புடுங்கி ஏறிறான். நான் புக்கு கொண்டு வரல உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டோமா வந்து உட்காரவும் ஆமா உனக்கு புதுசா ஏதோ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானு கேட்கவும் கேப்டன் மீசக்கியவா சொல்ற அப்படின்னு அவ போட்டோ காமிக்கவும் மீசக்கி பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டுதான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்றான்னு தெரியுது, அதுக்கப்புறமா அவ ஒன்ன கண்டுக்கிடவே இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும் மீசுசுவை பத்தி கேட்கறான்னு நான் நினைச்சிட்டு கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுவேன், பட் அவங்க லவ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் வா சொல்லவும் எஸ் அதை தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ தானே டோமோ ஜிம்முக்கு வெளியே ஈவினிங் வெயிட் பண்ணு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க வந்து சொல்லுவோம். பேசுற டோனை பார்த்தா என்ன ஏதோ சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி தெரியுது, கிளப்ல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியல, நீங்களாச்சும் சேலஞ்சிங்கா இருக்கீங்களான்னு பாப்போம் அப்படின்ட்டு வா கிளம்புறா. இது டோமோவா அவ ரொம்பவே ஆபத்தானவா, கராத்தே கிளப்ல எல்லாத்தையும் வெளுத்தெடுத்துட்டா, அவ ரொம்ப டேஞ்சர்னு ஒரு பொண்ணு சொல்லவும் அவகிட்ட போய் நம்மளால பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு இந்த கிரஷ் இருக்கிற பொண்ணுங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க ஒண்ணு சண்டைக்கு கூப்பிடல, அந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு பையன் மேல கிரஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பையன் கூட நீ சுத்துற போல அப்படின்னு மீசுசு சொல்லவும் ஒருவேளை அவங்க சண்டைக்கு கூப்பிட்டா நான் ஃபைட் பண்றதுக்கு தயார் தான் அப்படின்னு டோமா சொல்றா. பாரு அவங்க பேச்சுவார்த்தையில சண்டை போட்டா நீயும் பதிலுக்கு பேசி தான் சண்டை போடணும், பட் ஒருவேளை அவங்க கொஞ்சம் ஓவரா பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ என்கிட்ட வந்து சொல்லு, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸையே காலி பண்ணிட்டேன் அப்படின்னு மீசுசு சொல்றா. நாங்க ஒன்னும் சண்டை போட வரல, ஃபைட்டிங் ஸ்டான்ஸால நிக்காதன்னு அவங்க சொல்லவும் அதை அடுத்து நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு அப்படின்னு டோமா சொல்றா. எங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான் மீசக்கி, அவன் கூட ஒன்னு பார்த்தோம், அவனை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் அட்வைஸ் கேக்கு தான் என்கிட்ட வந்திருக்கீங்களா, இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே, மீசக்கிக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கேன், மீசக்கி கூட நீங்க பேசுறதுக்கு முதல்ல என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருங்க, என்ன ஒரு பொண்ணா மதிச்சு உங்க லவ் அட்வைஸ் கேட்க வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க நான் அதை பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு டோமா சொல்றா. அதை பார்த்து அந்த பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நான் ஒரு லவ் குருவா மாறிட்டேன், ரெண்டு பொண்ணுங்க என்கிட்ட வந்து லவ் அட்வைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு மீசுசோ கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. மிடில் ஸ்கூல்ல உனக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா, லேடி கில்லர், பொண்ணுங்க உனக்கு ஈஸியா வாங்கியிருந்தாங்க டோமா அப்படின்னு மீசுசோ சொல்றா. ஏ டோமா இங்கதான் இருக்கியா வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை போட்டு கூட்டிட்டு போகவும் அவ வெக்கப்படுறா. அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறதுனால நிறைய டீடைல்ஸ் இருக்கு, என்னால முடிஞ்ச லெவலுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த அனிமே இதை விடவும் இன்னும் சூப்பராகவும் வேற லெவலில் காமெடியாகவும் போகும், ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.